வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது 2024-25 உபரி வருவாய் கிடைத்தும் திமுக அரசு கடன் வாங்கியது ஏன்? இபிஎஸ். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. இபிஎஸ் குற்றச்சாட்டிற்கு திமுகவின் பதில் என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் நேற்று முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை துவங்கியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றும் கோவை மாவட்டத்தில் தனது பரப்புரையை மேற்கொண்டார். தனது திமுகவை பற்றிய பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்து வைத்தார். குறிப்பாக அவர் கூற வந்தது, அதாவது கடன் தொகை அதிகரித்திருக்கிறது. இந்த ஆட்சியில் உபரி வருவாய் வந்தும் கூட கடன் எதற்காக அதிகமாக வாங்கப்பட்டது? 1,35,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் வந்தபோதும் கூட அந்த பணமானது வாங்கப்பட்டது கடனானது. ஆனால் மக்களுக்கு எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. இது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தார் பத்திரிகையாளர் சந்திப்பில். அதே போன்று வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது 5 லட்சம் பணியிடங்கள், கிட்டத்தட்ட 4 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து இத்தனை 50 மாதங்களில் கிட்டத்தட்ட 50,000 இடங்கள் நிரப்பப்பட்டதாகவே தற்போது நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டது என்றும் தெரிவித்திருந்தார். எனவே வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருந்தார். இவ்வாறாக பல்வேறு குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள், காவல்துறை குறித்த தனது விமர்சனம் போன்ற பல்வேறு விஷயங்களையும் அவர் இன்று தெரிவித்திருந்தார். அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இவ்வாறான பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு திமுகவின் பதில் என்ன என்ற ஒரு கேள்வியோடு இன்றைய விவாதத்தை துவங்கலாம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் நாகநந்தினி அவர்களை வரவேற்போம். வணக்கம் மேம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் குமணராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மற்றொரு அரசியல் விமர்சகர் கரு ஜெயக்கண்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். நாகநந்தினி மேம், உங்கள்கிட்ட துவங்குறேன். திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. வணக்கம் சார். அரங்கில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இப்போ குற்றச்சாட்டு திமுக மேல இவங்க வச்சிருக்காங்களே, இவங்க வந்து குற்றமற்றவர்களா அப்படிங்கிற கேள்வியில இருந்தே நாங்க துவங்குறோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு சார். கூட்டம் பயங்கரமா. எங்க ஊர்ல தான் சார், நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க ஊர்ல இருந்தா எல்லாமே தொடக்கம். எப்பவுமே அதிமுகக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. எங்க அவங்க என்ன விஷயத்த தொடங்கினாங்களாலும் ஒன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்துல இருந்து தொடங்குவாங்க, இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துல இருந்து தொடங்குவாங்க. ஆனா இன்னைக்கு பாவம் அவர் அதிமுகன்ற கட்சியில இருக்கிறதா இல்லையானே தெரியல. அப்படிங்கறதுனால இன்னைக்கு அவரு மேட்டுப்பாளையம் அவருக்கு பிடித்தமான வனபத்திர ஹலிமன் கோயில இருந்து தொடங்கி 2021 தேர்தலில் வந்து ஜெயலலிதா அவர்கள் கோவையில துவங்கினாங்க, வெற்றி பெற்றாங்க. அதனால அதை ஃபாலோ பண்ணி அப்படியே அவங்களும் அதுக்கு முன்னே வந்து எம்ஜிஆர் அவர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்க தொடங்கினதாதான் இருக்கு விஷயம். ஆனா இவர் வந்து அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு இப்ப தொடங்கிட்டார். ஆனா என்ன எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா சார், போட்ட முதல் பால விக்கெட் அவுட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, கிளீன் போல்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, இதுதான் எங்களுக்கு வேணும். இதுதான் திமுக கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்தவரு பேசாம பிரச்சாரத்தை மட்டும் கூட்டி ஏதோ பேசிட்டு போலாம். ஆனா விவசாயம் நான் பாக்குறேன், நான் வந்து பொதுமக்களை பாக்குறேன் அப்படின்னு விவசாயிகள் கூட ஒரு மீட்டிங் வச்சார். அப்ப அத்திக்கடவு பிரச்சனையை பத்தி பேசினாங்க. அப்போ ஒரு விவசாயி இருந்துச்சு, சரியான கேள்விதான் கேட்டாரு. ஏன்னா 2019 நீங்க வந்து முதல்வரா இருக்கும் போது நாங்க வந்து உங்ககிட்ட கோரிக்கை வச்சோம். அதாவது எங்க விவசாய சங்கத்தின் சார்பா ஒரு கோரிக்கை வச்சோம். அத்திக்கடவுல அந்த தண்ணி எல்லாம் வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்து இதை தாண்டிதான் போகணும்னு. ஆனா அதற்கான நடவடிக்கை நீங்க எதுவும் எடுத்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது ஒரு பழமொழி இருக்குல்ல சார், தவளை சம்வாயாலேயே கெடும் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒத்துக்கிட்டார். நாங்கெல்லாம் சரியாதான் போட்டோம், ஆனா இந்த ஒன்றிய அரசு அதை ஏத்துக்கல. இதற்கான சார் திமுக இப்போ ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கு, ஒன்றிய அரசு எதுக்கும் இசைவா இல்ல அப்படின்னு சொல்லி. அந்த பிரச்சாரத்துல வேன் மேல ஏறி நின்று சொல்லுவாராம் திமுக போய் பிரச்சாரம் பண்ணுது அப்படின்னு. அப்ப அவர் விவசாயி முன்னாடி சொன்னாரு, அது என்ன பொய்யா உண்மையா சார்? அதை முதல் தெரிஞ்சுக்கணும்ல. ஆக்சுவலி என்னன்னா இவங்க எதுவுமே செய்ய விடாம இருக்கக்கூடிய பாசிச பாஜகவினோட இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இங்க ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவரா இவர் என்னவா இருக்காருன்னு தெரியல. ஆனா எடப்பாடியாரே வந்து ஒத்துக்கிட்டார். இந்த ஊர்ல அது மேட்டுப்பாளையத்திலேயே வந்து ஒத்துக்கிட்டார். சரி, ஓகே மேம். இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மேம்? கடன் வந்து அதிகமா வாங்கியிருக்கீங்க,
ஆனால் எந்த நலத்திட்ட உதவிகளும் பண்ணலை, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் செய்யலை, உபரி வருவாயை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நாங்கள் விசாரணை கமிஷன் வைப்போம் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்கிறாங்க. சரி, விசாரணை கமிஷன் ஃபர்ஸ்ட் இவங்க ஆட்சிக்கு வரட்டும், அப்புறம் இவங்க விசாரணை கமிஷன்ல வைக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், நலத்திட்டங்கள் சரியா போய் சேரலன்னு இவங்க கிட்ட யாராச்சும் மனு கொண்டு வந்து கொடுத்தாங்களா, இல்ல மக்கள் வந்து இவங்க கிட்ட சொன்னாங்களா? சார் இவங்க மட்டும் இல்ல, இவர் என்னமோ கேரவன் மாதிரி ஒரு பெரிய மினி பஸ் இல்ல சார், பெரிய ஆம்னி பஸ்ஸே புடிச்சு வந்து இவர் மேல நின்று பேசுறாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி தொண்டர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கா போறோம். இன்னைக்கு 3-4 நாட்கள்ல கிட்டத்தட்ட 31 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை நாங்க சேர்த்திருக்கோம்னா, சும்மா உறுப்பினர் சேர்த்ததுக்காக நாங்க போய் வீட்டுல நிக்கல. பொதுமக்கள் கிட்ட அவங்க ஒவ்வொருத்தரும் குறைகளை சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு எங்களுடைய முதல்வர் அவர்கள் கொடுத்த திட்டங்கள்லாம் சரியா போய் சேர்ந்திருக்காங்க. நாங்க மக்களை டைரக்டா போய் சந்திச்சு வீடு வீடா போய் கேட்டிருக்கோம். அதன் மூலமாக குறைகளும் வந்திருக்கு. நாங்க செஞ்சக்கூடிய எல்லா திட்டங்களின் மூலமாக இன்னைக்கு எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா, இதை இவங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த கடன் வாங்கியிருக்கோம் சொல்றாங்க. இவங்க எந்த நிலைப்பாடுல சார் இருக்காங்க? இன்னைக்கும் தமிழ்நாடு எல்லா விஷயத்திலும் நம்பர் 1 தானே சார் இருக்கு. பொருளாதாரத்துல 9.69 விழுக்காடு எடுத்து தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. இன்னைக்கும் தொழிலாளர்கள் முதலீட்டுல வந்து அவங்க ஏடிஎம்கே பேர்ல 14வது இடத்துல இருந்தாங்க. இன்னைக்கு நம்பர் 2ங்கிற இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இத சொன்னது நிதி ஆயோக்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு தான் இதை நம்மளுக்கு சொல்லியிருக்கு இன்னைக்கு. சோ இன்னைக்கு வந்து உயர்கல்வியில் ஆகட்டும், இன்னைக்கு வருமானத்தில் ஆகும், ஒரு தனிநபருடைய வருமானமே இந்தியா சராசரி குறைஞ்சிட்டே இருக்கும் போது 3% அதிகரித்து தமிழ்நாடு இன்னைக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா, கடன் எவ்வளவு இவங்க நிர்ணயம் பண்ணிருக்காங்களோ நல்லா நோட் பண்ணிக்கணும் சார். அதாவது ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு கடன் வாங்கணும் நிர்ணயம் பண்ணிருக்காங்களோ அதை உட்பட்டு தான் நாங்க வாங்குறோம். அதைய வந்து சரியா செலுத்தக்கூடிய வகையும் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். இல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இப்போ வந்து நீங்க இல்ல இப்போ அவரு விலைவாசி உயர்வு இருங்க 2021 இவங்க விட்டுட்டு போனாங்களே கடன் சதவீதம் 128%, அதை குறைச்சு இன்னைக்கு 99% நாங்க காமிச்சிருக்கோமா இல்லையா? இவங்க என்ன கடன் வாங்காமையே எல்லாத்தையும் கரெக்டா வச்சுட்டு போயிருந்தாங்களா? அத முதல்ல இவங்க விலை குறைய சொல்லணுமா இல்லையா சார்? சும்மா வந்து இது அப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சு என்ன இருக்கு, என்ன முகாந்திரம், என்ன ரிப்போர்ட்டிங் வச்சு நீங்க பேசுறீங்க? நீங்க ப்ராப்பரா எவிடன்ஸோட பேசுங்க சார். எவிடன்ஸே இல்லாம நீங்க சும்மா சொல்றத எப்படி மக்கள் நம்புவாங்க அப்படின்னு வேணாமா? இன்னைக்கு அதாவது ஒன்றிய அரசு மூலமாக தமிழ்நாடுங்கிற பேரே அவங்க பட்ஜெட்ல கொடுக்கறது இல்ல. அப்பேற்பட்ட அந்த ஒன்றிய அரசோட இவங்க கை கோர்த்து கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறோம் சொன்னா சிஐஏக்கு யார் சைன் பண்ணா? வேளாண் திருத்த சட்டத்துக்கு யார் சைன் பண்ணா? இன்னைக்கு உதயமின் திட்டத்துல யார் சைன் பண்ணா? அதை தாண்டி இன்னைக்கு நீட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு யார் கையெழுத்து போட்டுட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இங்க வந்தா? இது எல்லாம் செஞ்சதே அஇஅதிமுக தானே சார். மனசாட்சியே இல்லாம நீட்டை யார் கையெழுத்து போட்டது? நீட்டை கொண்டு வந்தது நீங்க, நான் கையெழுத்து போட்டேன்றீங்க. அப்பத்துல இருக்க வரலாறுல எடுத்து வராதீங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் இருந்துச்சு. காந்தி செல்வத்தை போய் கேளுங்க. உங்க காந்தி செல்வத்தை போய் கேளுங்க. காந்தி செல்வத்தையும் குலாம் நபி ஆசாத்தையும் போய் கேளுங்க. காந்தி செல்வன் குலாம் நபி ஆசாத்தையும் போய் கேளுங்க. ரகசியம் இருக்க நீக்க வேண்டியதுதானே? உங்களுக்கு தான் ரகசியம் தெரியுமே. உங்களுக்கு தான் ரகசியம் தெரியுமே. 2021 தேர்தல் வாக்குறுதியில சொன்னல எனக்கு ரகசியம் தெரியுன்னு நீக்குங்க, நல்லா நீக்குங்க. யாரு வேணானது? 50 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு அந்த பேப்பர்ல எங்க? 50 லட்சம் பேர் நீட்டு வேணான்னு கையெழுத்து போட்டதா சொன்னீங்களா? உங்க மாநாட்டுல காமிச்சீங்களா அந்த பேப்பர் எங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 1,35,000 கோடி உபரி நிதியை என்ன பண்ணீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. 1,35,000 கோடி உபரி நிதி நீங்க தான் சொல்றீங்க. 2025 நீங்க தான் சொல்றீங்க. நிதிநிலை அறிக்கையில சொல்றீங்க. அந்த நிதியை என்ன பண்ணீங்க? சரி, ஓகே. நீங்க பேங்க்ல போட்டுக்கிட்டீங்களா? நாம பேசலாம் மேம். நீங்களே பதில் சொல்லுங்க. இல்ல 2,150 கோடி கொடுங்க. இன்னைக்கு கல்விக்காக எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்காரு. ஏங்க 1,30,000 கோடியை கேக்குறேன். 5,000 கோடி ஒதுக்குனா 2,000 கோடி ஒதுக்குனான்றீங்க. எல்லா விஷயத்துக்கும் நாங்க கொடுத்துருக்கோம் சார். இன்னைக்கு ரிப்போர்ட்டிங் இன்னைக்கு விவசாயிக்கு அத்திக்கடை அவிநாசி அத்திக்கடை அவிநாசி திட்டத்தை பத்தி பேசுறது உங்களுக்கு என்னங்க தார்மீக உரிமை இருக்கு? திமுக தொடங்கிச்சது அத்திக்கடை அவிநாசி தொடங்கினது ஏடிஎம்கே பீரியடுங்க. நீங்க முடிக்கிற 20% முடிச்சு வச்சு அவசர அவசரமா திறந்தீங்க, அவ்வளவுதான். இன்னும் இவங்க திறந்த மாதிரியே சொல்றாங்க. எதுவுமே செய்யவே இல்ல. நீங்க தானே சார் இதே பாஜக தானே சார் எங்களுக்கு வரக்கூடிய நீங்க கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. சரி, ஓகே. திரு வர நான் மறுபடியும் வர மேடம்.
நாகநந்தினி மறுபடியும் வர திரு வெங்கடேஷ் சார் அதுக்கான பதில் சொல்லுங்க. அதாவது வந்து போகாத ஊருக்கு ஒரு வழியை வர நாகநந்தினி மேம் மறுபடியும் வர போகாத ஒரு ஊருக்கு வழியை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேட்கறது ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? சுதந்திரம் அடைஞ்சு 73 ஆண்டுகள்ல திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் மாறி மாறி ஆட்சி அமைச்சதுல தமிழ்நாட்டுடைய மொத்த கடனை 5.5 லட்சம் கோடி தான். 2021 இருந்து இப்ப 25 வரையும் கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள்ல மொத்த கடனே 5.5 லட்சம் கோடி. ஆட்சிக்கு வந்து 21, 24, 25 கம்ப்ளீட் பண்ண போறீங்க இப்ப 5 வருஷத்துல. இப்ப 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. கேள்வி நல்லா தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு இவ்வளவு கடன் வாங்குறீங்கன்ற ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நீங்க எல்லாமே ஏத்திட்டீங்க. பால் விலை ஏத்தியாச்சு, மின்சார கட்டணம் 60% ஏத்தியாச்சு, சொத்து வரி 100% ஏத்தியாச்சு, முத்திரைத்தாள் ஏத்தியாச்சு, எல்லா விலைவாசியும் ஏத்திட்டீங்க. நீங்களே 2021 நிதிநிலை அறிக்கையில எங்களுக்கு 1,35,000 கோடி வந்து வருமானம் வந்திருக்குன்றத சொல்றீங்க. இது நாங்களா எதுவுமே சொல்ல, அவங்க சொன்ன டேட்டா, அவங்க டேட்டா கடனால சொல்றேன். அப்ப ஏற்கனவே 4.5 லட்சம் கோடிக்கு கடனு பிளஸ் வந்து இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்கறதுக்கான ஆயத்த வேலைகள் போயிட்டு இருக்கு. இது இல்லாம பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கடன் ஒரு 4.5 லட்சம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,30,00,000 ரேஷன் கார்டுல ஒரு ரேஷன் கார்டு தலையிலும் 3 லட்சம் கடனை 3 லட்சம் ரூபாயை தமிழக அரசு செலுத்திருக்கு. இது ஒரு தனி இது. அப்ப அந்த உபரி நிதி வந்திருக்குல்ல, அந்த உபரி நிதியை நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் இன்னும் கடன் வாங்குறீங்க? இந்தியாவிலே முதன்மை மாநிலம், இந்தியாவிலே எதுல முதன்மை மாநிலம்? தொழில் துவங்கத்திற்கான மத்திய அரசுடைய தரவு பட்டியலில் 17 மாநிலத்துல தமிழ்நாடு பேரே இல்லைங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எந்தெந்த தொழிற்சாலை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லுங்க. வெளிநாட்டுல போய் நாங்க துபாயில போனோம், சிங்கப்பூர் போனோம், அங்க போனோம், இங்க போனோம்னீங்களே, உலக முதலீட்டர் மாநாடு இங்க நடத்தீங்களே, எத்தனை தொழிற்சாலை இங்க ஓபன் பண்ணிருக்கீங்க? டேட்டா கொடுங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருங்க? இது தனியா இருக்கு. நான் சொல்றது கவர்மெண்ட்டுக்கு நேரடியா சொல்றாங்க. என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 லட்சம் இருந்து 4 லட்சம் பேர் அரசு பணியாளர்களுக்கு நாங்க வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்தனால நம்ம கேள்வி கேட்கிறோம். அது கூட ரொம்ப சிம்பிளா கேட்கறாங்க. என்னன்னா 4 வருடத்தில் 2021-25க்குள்ள இந்த 4-5 வருடத்துல டோட்டலா கவர்மெண்ட் ஆபீஸ்ல 75,000 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. ஆனா நீங்க கொடுத்த வேலை வாய்ப்பு வெறும் 50,000 பேருக்கு தான். அங்கேயே ஒரு கொஸ்டின் மார்க் கேள்வி கேட்கறாங்க. 2-3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தர, 4 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அரசு வேலை நாங்க தருவோம்னு சொன்ன மேனிஃபெஸ்டோ என்னாச்சு அப்படின்ற கேள்வியும் நம்ம முன்வைக்கிறோம். இப்ப நிதிநிலை அறிக்கையில இவங்க சொன்ன டேட்டாவை தான் நம்ம கேள்வியா வைக்கிறோம். எங்கேயுமே வந்து நம்ம வந்து புதுசா சொல்லல. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளால வாங்கின கடனை அது 4 ஆண்டுகள்ல அந்த கடனை டபுளா வாங்குறீங்கன்னா இந்த பணம் எல்லாம் எங்க போகுது? இந்த பணம் எங்க போகுது கேக்குறது? இந்த பணம் எங்க? ஆமா ஆமா இப்பயே சொல்றோம். நாங்க கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லுங்க. 2 கோடி பேருக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் வேலை தரேன்னு தான் சொன்னோம். இன்னைக்கும் தந்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் மேனிஃபெஸ்டோல அரசு வேலைன்னு சொன்னீங்க. பிஜேபி தேர்தல் மேனிஃபெஸ்டோல அரசு வேலை பொதுவா அதிமுக கூட்டணியிலுமே பல்வேறு கேள்விகள், அதாவது பாஜக பொருந்தா கூட்டணி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னது வந்து ஒரு சர்ச்சையை கிளப்ப விதமாக இருந்தது. ஸோ இந்த கூட்டணிகள்லேயே வந்து சின்ன பிரச்சனைகள், அதுவும் வந்து திமுக தொடர்ந்து இல்லைங்க. எங்களுடைய அருமையான நேற்று வேண்டுபாளத்தில் தொடங்குறப்ப எங்களுடைய மாநில தலைவர் நயனா நாயகன் கலந்துக்கிட்டாரு, மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் கலந்துக்கிட்டாரு. கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுமே ஜெல்லாறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க சேர்றோம் சேரல, எங்க வேலை நாங்க பாக்குறோம். உங்களுக்கு ஏங்க துடிக்கிறீங்க? திருமாவளவன் ஏங்க துடிக்கிறாரு? நாகநந்தினி ஏங்க துடிக்கிறாங்க? கம்யூனிஸ்ட் ஏங்க துடிக்கிறாங்க? செல்வ பிறந்தங்க ஏங்க துடிக்கிறாங்க? முதல்ல உங்க வேலையை பாருங்க. உங்க கூட்டணி சரியா இருக்கான்னு பாருங்க. நீங்க ஏன் பொங்குறீங்க? நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம் வச்சுக்கல. அது எடப்பாடி கூட சொன்னாரு பாருங்க. 1999ல எம்பி எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து பிஜேபியோட திமுக கூட்டணி வச்சுது. 2001ல சட்டமன்ற எலெக்ஷனோட கூட்டணி வச்சுது. அப்பலாம் பிஜேபி நல்ல கட்சி, நாங்க போய் கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இது எப்படி? உடனே குறைந்தபட்ச செயல் திட்டம் கலைஞர் கையெழுத்து வாங்கினாருன்னு ஒரு படத்தை ஓட்டுவாங்க. அமித்ஷாவும் சொல்றாரு, குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி இங்க இருக்கு. திமுகவை எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் இந்த கட்சி கூட்டணிக்கு வரலாம். அருமையாக ஏடிஎம்கே தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களும் இன்று ஜெல்லானால் தான் இன்னைக்கு மாபெரும் ரோட் ஷோ பண்ணிருக்காங்க. விவசாயிகளை பத்தி சொன்னாங்களே நாகநந்தி மேடம், நல்லா கேளுங்க. விவசாயிகளுக்கு குண்டாஸ் போட்ட ஒரே கட்சி திமுக. திருவண்ணாமலையில சிப்காட்ல விவசாயிக்கு குண்டாஸ் போட்ட கட்சி ஒரே கட்சி திமுக. ரெண்டாவது சொல்ற கேளுங்க. இப்ப போனாரே சுற்றுப்பயணத்துக்கு கருப்பு கொடி காட்ட வந்தப்ப தடியடி நடத்தது திமுக விவசாயிகளை.
நம்ம நாட்டு விவசாயிகள் மேல் தடியடி நடத்தி போலீசால அடிச்சது கட்சி திமுக. இவர்களுக்கு விவசாய பத்தி பேசுறது எந்த அருகதை தகுதி இல்ல. நீட்டை பத்தி சொன்னாங்க, இது சொல்லிடுறேன். நீட்டை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கா? எதனா அருகதை இருக்கா நான் கேக்குறேன். ஏன்னா நீட்டை கொண்டு வந்தது யாரு? சின்ன பசங்க தெரியுமா? சரி, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அத கூட இவங்க சொன்னா ஒத்துப்பேன். நீட்டை நீக்க ரகசியம் எங்களுக்கு தெரியும். 50 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி படம் ஓடுறீங்க. அந்த படம் என்ன ஆச்சு? அந்த படம் என்ன ஆச்சு? பாஜகவை வீட்டுக்கு அனுப்புறது அந்த ரகசியம் அப்படின்றாரு. அவங்க நினைச்சுக்க வேண்டியதான். தப்பான நிறைவேற்ற முடியாத பொய் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு 530 இதுல தேர்தல் மேனிஃபெஸ்டோல 15% கூட நிறைவேற்றல. ஒரே பதிவு பண்ணிக்கிறேன். அவங்க அந்த அக்கா பதில் சொல்லணும், அதுக்காக சொல்றேன். தமிழ்நாட்டுல அமுல் பால் பண்ண இங்க கொண்டு வந்தாங்க. எது கொண்டு வந்தாங்க? தரமான பால் இருக்கு, மார்க்கெட்டிங்ல எங்களால பண்ணிக்க முடியும்னு சொல்லி திருவள்ளூர்லயும் கும்மிடிப்பூண்லயும் வச்சு அமுல் பால் பண்ண இங்க கொண்டு வந்து தயிரும் பாலும் நிறைவேற்றணும்னு சொல்றப்ப அது குஜராத்தை பேஸ்டான ஒரு அமைப்பு அப்படின்றதுக்காக இங்க இருக்க மாண்புமிகு முதலமைச்சர் உடனே லெட்டர் போட்டு இது ஸ்டன் பண்ணுறத ஆவின் வந்து செயல் எழுந்தணும்னு சொன்னீங்களா? ஒத்துக்கிட்டாங்க. அமுல் நிற்பாட்டாங்க. இப்ப நந்தினி பாலகத்தை எது கொண்டு வந்திருக்கீங்க? கர்நாடகத்தை சேர்ந்தவர். உங்களுக்கும் சித்தராமைக்கு எதனா தொடர்பு இருக்கா? உங்களுக்கும் காங்கிரஸ் உங்களுக்கு இங்க தொடர்பு மாதிரி அங்க தொடர்பு இருக்கா? நீங்க எல்லா இடத்துலயும் ஆவினுடைய சேலை வந்து டவுன், ஏற்கனவே ஆவின் லாஸ்ட்ல இருக்கு. அந்த சேலை டவுன் பண்ற மாதிரி நந்தினி பாலுக்கு ஏன் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கான பதில் நம்ம அடுத்த சொல்ல கேட்கலாம். திரு கரு ஜெயகண்ணன் சார், உங்களுடைய பார்வை, இபிஎஸ் அவர்களுடைய பேச்சு திமுக எப்படி அதை எதிர்கொள்ளும் அந்த விமர்சனங்களை? ஆனால் திரு எடப்பாடியார் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த செய்தி என்பது நான் சொன்ன முதல்ல எதிர்க்கட்சி தலைவராக இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. தேர்தலை ஒட்டியாவது எதிர்க்கட்சியாக அவருடைய பணியை இப்பொழுதாவது நேரடியாக ஆரம்பித்திருக்கிறார் என்று தான் நம்ப வேண்டும். என்ன காரணம்னா அவர் தான் இப்போ உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவருங்கிறது எடப்பாடியார் தான். யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாட்டு இப்போ இந்த சூழலில் 4 ஆண்டுகளாக அவர் செய்ய வேண்டிய பணியை செம்மையாக செய்யவில்லை என்பது உண்மை. என்ன காரணங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தெரியும். செய்தி என்னன்னா, இப்போ அவர் இப்போ ஆரம்பிச்சிருக்க இந்த பிரச்சார கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை இதை போன்றே மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருப்பதும் வைத்திருக்கு. அடுத்த கட்டம் அதாவது என்னென்னா, ஒவ்வொரு தேர்தலிலும் இது போன்ற பயணங்கள் அனைவருக்கும் சாத்தியமே. என்ன காரணம்னா, 2016 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி, அதாவது அந்த நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக கூட சட்டமன்றத்தில் இல்லாத சூழலில் அவர் உடனடியாக அவர் ஆரம்பிக்க அந்த உங்களுக்கு தெரியும் நமக்கு நாமே அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அதே போல் கடந்த தேர்தலும் பார்த்தீங்கன்னா விடியலை தேடி அப்படிங்கிற ஒரு பயணத்தை தான் ஆரம்பித்தார். கோரிக்கை மனுக்கள், இன்னும் சொல்ல போனால் அப்பொழுது தொகுதி வாரியாக வாங்கிய மனுக்கள் மீதான நடவடிக்கை குறித்து கூட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார். ஒரு செய்தி இங்க இப்போ வந்து என்னன்னா, அரசியல் ரீதியாக அவர்களுக்கு பேசுகின்ற கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிற இந்த கூட்டணி குறித்து பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி தார்மீக உரிமை இல்லை என்று அவங்க சொல்கிறாங்களோ, நான் கேட்குறதெல்லாம் என்னென்னா, இப்பொழுது வந்து தமிழ்நாடு அரசு இவ்வளவு வந்து நிதி வாங்கியிருக்கு, இந்த நிதி வந்து உபரி நிதியை வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற கேள்வியை இந்திய அளவில் பன்னாட்டு வங்கியில் எவ்வளவு நிதி வாங்கியிருக்கிறோம் என்ற வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும் மத்திய அரசு. ஒன்று. அடுத்ததாக எடப்பாடியார் அவர்கள் வைத்து விட்டு போன கடன்கள் குறித்த வெள்ளை அறிக்கை இப்பொழுது இருக்கிற அரசும் தாக்கல் செய்யும். ஏன்னா கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் எத்தனை பணியிடங்கள் நிரப்பப்பட்டன, அது குறித்து ஏதேனும் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் என்ன, இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் முன் வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியும் முன் வர வேண்டும். ஒன்று தெரியுமா, இது ஒன்றிய அரசின் கீழே இயங்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப், என்எல்சி, பாய்லர் தொழிற்சாலை என்று சொல்லக்கூடிய அத்தனை மத்திய அரசு நிறுவனங்களும் இன்னைக்கு வடநாட்டு இளைஞர்களை நிரப்பக்கூடிய சூழலை பார்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்குரிய உரிமைகள் எங்களுக்கு பறிக்கப்படுகின்றன. அத்தனை இடங்களில் நமக்கு இருந்த அத்தனை வேலை வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டு இன்றைக்கு வடமாநில இளைஞர்கள் குறிப்பாக அனைத்து விதமான பணியிடங்களில் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இது குறித்து ஆளுங்கட்சியோ தமிழ் தெரியலங்கிறாங்க. ரயில்வே நிறுவனங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், அத்தனை உங்களுக்கு கோட்டங்களிலும் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் நியமிக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமை பறிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அத்தனை உங்களுக்கு நிலம், நீர், அத்தனை வசதிகளும் செய்து தருவது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டு மண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஒன்றிய அரசு ஒவ்வொரு முறையும் அந்த வேலை வாய்ப்புகளை மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் எடப்பாடியார் கேட்க வேண்டும். இதையெல்லாம் வந்து ஒவ்வொரு செய்தி ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் கேட்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு முறையுமே அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதுதான் என்னுடைய பார்வை. கண்டிப்பா சார். திரு குமாரராஜா சார்,
மக்கள் வந்து திமுக மீது கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவு செய்கிறார். அது எந்த வகையில் வந்து உண்மையாக இருக்கும்? உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி ஒன்றம் அதற்கு என்கின்ற வள்ளுவனுடைய மொழியை சொல்லி இங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது வேற வாயாகவும், இன்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு வாயாகவும் பேசுகின்ற நிலைதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தடவை தான் நெறியாளர் முதல் முறையாக சொல்லியிருக்காரு, அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான என்று சொல்லியிருக்கார்கள். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சகோதரர் ஜெயக்கண்ணன் சொன்னதைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மக்களுடைய மனங்களை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். எதற்காக ஏன் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், மிக மிக முக்கியமாக மத்திய அரசு ஒன்றிய அரசின் சார்பாக செய்யப்பட்டிருக்கின்ற கொடுங்கோல் ரயில்வே பயணங்களுக்கான அந்த ரேட்டு வந்து அதிகப்படுத்திட்டாங்க. 500 கிலோமீட்டர் வரைக்கும் இல்லை, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு பைசா ஏற்றிருக்காங்க. ஏசி கட்டணத்தில் 2000 ரூபா கொடுத்து ட்ராவல் பண்ணுறவருக்கு 50 ரூபாயிலேருந்து 80 ரூபா வந்து கூட வந்தது. இது எவ்வளோ பெரிய மாற்றம், எவ்வளோ பெரிய ரேட்டு இன்க்ரீஸு. அதற்காக முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசை கடுமையாக சாடியிருக்கிறார், மக்கள் சார்பாக பேசியிருக்கிறார். ஆனால் பால் விலை இங்கே உயரவில்லை, வாடகை உயரவில்லை, வீட்டு வரி உயரவில்லை, கார்ப்பரேஷன் வரி உயரவில்லை. எதையுமே உயர்த்தாமல் கடந்த 4 ஆண்டுகளாக ஆகச்சிறந்த ஆட்சியாக செய்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி குப்பை வரி முதற்கொண்டும் உயர்ந்திருக்கிறது. குப்பை வரி சொன்னாங்க, இன்னும் அடுத்து என்ன வரி புதுசாக தயாரிப்பதில் இருக்குன்னு தெரியலை. நேரு அவர்கள் அதுக்கும் ஒரு முயற்சி பண்ணுவாங்க. இப்பொழுது கேட்டிருக்கின்ற கேள்வி ரொம்ப சிம்பிளான எளிமையான கேள்வி. எதற்கெடுத்தாலும் தானே நேரடியாக பதில் சொல்லாமல் தங்களுடைய தொண்டரடி பொடியாழ்வார்களை வைத்து பதில் சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள், எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்கின்ற மக்கள் பிரச்சாரம் அரசு பாரதி இருக்கட்டும், அமைச்சர் இப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதால் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரே கூட பதில் சொல்லுவார். ஆனால் இது வரைக்கும் ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. அவங்களுடைய கேட்டிருக்கிற எளிமையான கேள்வி, 73 ஆண்டுகளாக 5.5 லட்சம், 4 ஆண்டுகளில் சாதனை படைத்திருக்கிறீர்கள், விடியல் தந்திருக்கிறீர்கள். எப்படி என்றால் 4,18,000 கோடிகளை 4 வருடத்தில் வாங்கியிருக்கிறீர்கள். 1,35,000 கோடி ரூபாய் அதிகபட்சமாக வருமானம். ஏனென்றால் எதிலுமே இன்னும் இல்லை, 100%, 200%, இபியில் 60% இன்க்ரீஸு, சொத்து 100%, இதெல்லாம் இப்படி ஏற்றிட்டே இருக்கிறதுனால வருமானம் வந்திருக்கிறது. ஆனால் கடனும் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மக்கள் வந்து கோபத்தில் இருக்காங்கன்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மக்கள் முழுவதுமாக மிக மிக கோபத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக கோபத்தில் இருக்கிறார்கள் என்றால், என்னுடைய அடிப்படையில் இருக்கின்ற இந்த மகளிர் வெளியே பேருந்து பயணத்தில் நீங்கள் இது பண்ணி கொடுத்துறீங்க. அதே மகளிர் மதுரைக்கு இங்கே போச்சுன்னா 605 ரூபா, 540 ரூபா, ஏசியில் 605 ரூபா. அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது? 325 ரூபா. இந்த 4 வருடத்தில் இவர்கள் செய்த சாதனை. அதற்கு அடுத்ததாக வீட்டு வரி சாதாரண வீடு சொந்த வீடாக இருந்ததுன்னா 100% வருவே. பால் 3 ரூபா குறைச்சிட்டாங்க, 12 ரூபாய் காப்பிக்காரருக்கு பாலுக்கு ஏற்றி விட்டாங்க. கேட்டால் அது டீ கடைகளுக்கு போனேன். டீ கடை யார் குடிக்கிறாங்க? சாதாரண மக்கள், ஏதிரிகளாக இருக்கின்ற ஏழைகள், ஏழை பாடைகள் தன்னுடைய ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுவாப்பா அப்படி சொல்லி வரும்போது இவர் முழுக்க 12 ரூபாய் ஏற்றி வச்சுட்டாரு. பார்த்துட்டு இருக்காங்களா? 10 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு குடிச்சிருங்க. இன்றைக்கி எந்த டீ கடைக்கு போனாலும் சாதாரண டீ கடையில் 15 ரூபா, மற்ற இடத்துல 35 ரூபா. இன்றைக்கு பார்சல் நேற்று திருநகரில் பார்த்தேன், மதுரை திருநகரில் ஒரு கடையில் போட்டு வச்சுருக்கிறாங்க, ஒரு காப்பி பார்சல் 70 ரூபாய். நம்ம அந்த மாதிரி கடைகளை பற்றி பேசலை. மிக சாதாரணமாக அதிகமாக மக்கள் பயன்படுத்துகின்ற, சாதாரண மக்கள் பயன்படுத்துகின்ற
இது எல்லாத்துலேயும் முழுவதுமாக விலைவாசி ஏறி போச்சு. அப்போ பேசாமல் இருப்பாங்களா? நேரடியாக அவங்களை பாதிக்குது. வரி அவங்க தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. டீ கடையில் உள்ள அதிக சாதாரணமான விஷயங்கள், பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது, வீட்டு வாடகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ அங்கே வரி ஏறணும்னா ஆட்டோமேட்டிக்காக வாடகை இருக்கிறாங்க. வாடகை இருக்கிறவங்க எவ்வளோ பேருங்க? 80% பேர் வாடகை இருக்கிறவர்கள் தான். வெறும் 20% தான் வீட்டு ஓனர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு வர வேணாமா? இதை செய்யலாமா? மக்களுக்கு கோபம் வராதா? நேரடியாக முழுவதுமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தங்களிடம் ஓட்டு கேட்டு வரும், அவருடைய பின்னங்கால் பிறரில் அடிபட அவர்களை விரட்டி விடுவோம் என்று. திமுக தொடர்ந்து 200 சீட்டுகளுக்கு மேல அங்க ஜெயிப்போம்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 210 சீட் நாங்க கரெக்ட். நாகநந்தினி இல்ல நாகநந்தினி கூட ஒரு சீட்டு கிடைக்கணும். எனக்கு ஒரு விஷயம் முடியல. நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த ரைட்ல அவர் பேசினார்ல, அப்போ என்ன ஒரு குமரன் சார், உங்கள மாதிரி பேசவே முடியாது சார். இந்த அந்நியன் ஒரு படம் வந்துச்சுல, அதுல ஒரு சொல்லுவான்ல, ஒரு பைசாவா ஒரு லட்சம் பேர் எடுத்துக்கிட்டு, அது பேர் என்ன? அந்த மாதிரி இருக்கிறதுல அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கறது ரயில்வே. அதுல நீங்க ஒரு பைசாவா இது பண்ணி எத்தனை லட்சம் கோடி சார் நீங்க ஆட்டை போட்டிருக்கீங்க. இன்னைக்கு SBI ரிப்போர்ட் கொடுத்திருக்கு சார். அதான் நீங்க இவ்வளவு லட்சம் கோடி கொடுக்கணும் சொல்லி வெறும் 455 கோடி மட்டும் கொடுத்துட்டு மிச்சதெல்லாம் ரெவென்யூ பண்ணணும்னு சொன்னா அதை எந்த லிஸ்ட்ல சார் கொண்டு போய் சேர்க்கிறீங்க? சரி, ஓகே மேம், நான் ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நந்தினி மேம், நான் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்றேன் சார். அதானி அவர்கள் இதே உங்களுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் பொறுப்பேற்கும் போது 106வது இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 66வது இடத்துக்கு வராரு. இப்ப அவர் இந்தியாவுல நம்பர் 1. அப்போ ஏன் தமிழ்நாட்டுல அதானோட இன்வெஸ்ட்மென்ட் வாங்குறீங்க? சரி, ஓகே நந்தினி மேம், ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் வேணாம்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இன்வெஸ்ட்மென்ட் வேணாம்னு சொல்ல வேண்டியது. நந்தினி மேம், சோலார் இன்வெஸ்ட்மென்ட் வேணாம்னு சொல்ல வேண்டியது. 40,000 கோடி எதுக்கு வாங்குறீங்க? ஒரு நிமிஷம் நந்தினி மேம், அதானி அதிகமா சம்பாதிக்கிறாரு. ஏங்க நந்தினி மேம் ஒரு நிமிஷம் இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. ஏங்க நீங்க ஏத்துக்கிறீங்க? மேம் ஒரு அதானி மோடிக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்றீங்களா? நாகநந்தினி மேம் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. நேர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூரில் தனது பிரச்சார பயணம் 2026 தேர்தலை ஒட்டிய தனது பிரச்சார பயணத்தை நேற்று தொடங்கியிருக்கிறார். இன்று திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை அவர் வைத்திருந்தார். அதை பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம். நாகநந்தினி மேம், ஆக்சுவலாக முக்கியமாக சொல்லப்படுவது திமுக கூட்டணி ஒரு இன்டாக்டாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தான் தொடர்ந்து பேசப்படுது. அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, இன்னும் வேறு கட்சிகள் வரல, அது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுது. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது இன்றைக்கி எங்கள் கட்சிக்கு அதிகம் இன்னும் நிறைய கட்சிகள் இணையும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமாக சண்முகம் அவர்கள் சில பிரச்சனைகளை கிளப்புறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். இது போன்ற பிரச்சனைகள் அங்கே தான் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் கூட கூட்டணி ஆட்சி விரும்புகிறாரு. இந்த மாதிரியான விஷயத்தை தான் அவர் அடிக்கடி வெளிப்படுத்துறாரு. எங்கள் கட்சி அதிமுக வச்சு அவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ கூட்டணியில் குழப்பம் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை அவர் பதிவு பண்ணுறாரு. திமுக கூட்டணி இந்த பாலதான் சார் ரொம்ப நாளா இவங்களும் போட்டு போட்டு பாக்குறாங்க. இவங்க ஒரு நாடகம் நடத்தினாங்களே சார் 2021ல, நான் பிரிஞ்சுக்கலாம், பிஜேபியும் அஇஅதிமுகவும் பிரிஞ்சு நிப்போம், நின்னா ஏதாச்சும் ஒரு விக்கெட் டிஎம்கேல இருந்து விழுந்தா நம்ம கூட்டணி சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் பிளான் போட்டு கொடுத்தாருல திரு அமித்ஷாஜி அவர்கள். அதனால எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல சார். இவங்களுக்கு என்னன்னே புரியல. எங்க கட்சியில எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு. இந்த கூட்டணி கட்சி தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவருக்கே எந்த உரிமையும் இல்லைங்கிறது இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல சார். இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் இவங்க கூட்டணியில யார் இருக்கா? பிஜேபி காரன் நீங்க வேற யார் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு சொல்லிருக்காரு ஐஜேகே, ஓபிஎஸ் எங்க? ஃபார்வர்ட் பிளாக். ஃபார்வர்ட் பிளாக் இல்ல சார். ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் எங்க சார்? அவங்க எல்லாம் யாராச்சும் இவங்களை பத்தி பேசுறாங்களா? இன்னைக்கு இவங்க கட்சியில இருக்கிறவங்க, அதாவது முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அவர்கள், அவரே சொல்றாரு, ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும் போது, ஆமா தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பாஜக கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கு, இதை நாங்க வன்மையா கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சார். அப்போ அவங்க கட்சிக்குள்ளேயும் அதனால அதுதான் சார் நானும் சொல்றேன். இத மேடை ஏறி அவர் பேசுறதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா இது மக்களை காப்போம், தமிழகத்தை காப்போம், அதெல்லாம் இல்ல, மருமகனை காப்போம், மகனை மீட்போம் அப்படிங்கிற போராட்டத்தை சூப்பரா அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்களே. மருமகனை காப்பாத்துறது யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். மகனை காப்பாத்தணும், எடப்பாடியாரோடைய மருமகனை காப்பாத்தணும். ஏன்னா இது வரைக்கும் டெல்லிக்கு இத்தனை டைம் போயிட்டு வந்தாரு, கார் மாதிரி அப்படியே போய் கால எல்லாம் விழுந்து ஷா அவர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. ஒரு நாள் தமிழ்நாட்டுக்காக இந்த பிரச்சனைக்காக நான் போய் நின்னேன்.
விவசாயிகளுக்கான பிரச்சனைக்காக நான் போய் நின்னேன். வரும்போதெல்லாம் சொல்றாரு நானும் விவசாயி தாங்க அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப விவசாயிகளுக்காக எதுக்கு சார் அந்த வேளாண் திருத்தம் இவர் சைன் பண்ணாரு? அதை யோசிக்கணும்ல. அது போக அப்ப நம்ம வெங்கடேசன் சார் பயங்கரமா பேசினாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி, ஏன் சார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தவங்களை கூட தேர்வு பண்ணல, 1500 பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, உங்க அமித்ஷாஜி என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன் இவ்வளவு நாள் நீங்க கொடுக்கவே இல்லை? அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறையில ஒரு தமிழன் கூடி வேலை இல்ல, 1300 பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும், போன ஆட்சி வரைக்கும். அதுலயும் ஒரு தமிழன் கூடி கிடையாது. கிட்டத்தட்ட இன்கம் டாக்ஸ் கண்காணிப்பு அலுவலரா 172 பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, அதுலயும் ஒரு தமிழன் கூடி இல்ல. ஏன் சார் தமிழ்நாட்டில் ஏமா இது அகில இந்திய பணி, அகில இந்திய பணி யாரு இப்படி செய்யணும்? அதுக்கு உங்களுக்கு அந்த பவுஸ் இல்ல அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க தேடி வரதுக்கான பவுஸ் இல்ல அப்படி அத மாதிரி வச்சிருக்கீங்க. தேர்தல் மேனிஃபெஸ்டோல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு பணியை தரதுன்னு சொல்லுச்சா? தேர்தல் மேனிஃபெஸ்டோல அப்படி சொன்னோமா? தப்பான பதிப்பை இங்க பதிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. பிஜேபி சொல்லிச்சா? தேர்தல் மேனிஃபெஸ்டோல இன்கம் டாக்ஸ்ல ரயில்வேல நாங்க அகில இந்திய அளவு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லிச்சா? நீங்க தான் சொன்னீங்க 4 லட்சம் பேருக்கு நாங்க அரசு வேலை வாய்ப்பை கொடுப்போம், நீங்க தான் தேர்தல் மேனிஃபெஸ்டோ. அதனால தான் கேள்வி கேக்குறோம். பிஜேபி சொல்லல. சரி ஆமா கொடுத்துருக்கோம். இந்தியா ஃபுல்லா போய் ஸ்டார்ட் அப் கம்பெனி எடுத்து பாருங்க, மகளிர் சுய உள்ள குழுக்கள் மூலம் எடுத்து பாருங்க. குற்றச்சாட்டுகள் வந்து பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாகநந்தினி மேம், நாகநந்தினி மேம், சரி கேட்டு பேசுங்கம்மா, கேக்குறத கேட்டுட்டு பேசுங்க. நாகநந்தினி மேம் ஒரு நிமிஷம். விலைவாசி உயர்வு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு பற்றிய குற்றச்சாட்டையும் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு தமிழகத்தில். இப்ப வெங்கடேசன் சார் குப்பணன் சார் எது பேசுவாங்க, நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ஒரு விவசாயிகளுக்கு நிலம் சரியில்லை, எங்களுக்கான புற்றுநோய் இல்லை இங்க வந்துட்டே இருக்கு, ஸ்டெர்லைட் அழைத்து நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி 100 நாளுக்கு மேல போராட்டம் நடத்தி அங்க அவங்க போராட்டம் நடத்தின அத்தனை மக்களையும் எதிர்த்து நின்று துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேர் சுட்டு கொள்றாங்க. ஒரு அம்மா சொல்லுது இங்க சுட்ட வராங்க தள்ளி நின்னுங்கன்னு சொல்லும் போது அந்த பெண்ணினுடைய குறவழியில சுட்டுட்டு கொள்ளும் போது ஒருத்தர் சொல்றாரு, நான் டிவியில பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது சரியா? பொள்ளாச்சியில இத்தனை பெண்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, அதை பத்தி பேசாம அதற்கான எந்த நடவடிக்கை எடுக்காம போச்சு, அது சரியா? இன்னைக்கு ஒரு லாக்அப்ல ஒரு சாத்தான் கூட பிரச்சனை அப்பாவும் மம்மியும் சேர்த்து வந்து அன்னைக்கு லாக்அப்ல இது பண்ணாங்க. அதுக்கே 12 நாள் கழிச்சுதான் அவங்க ஒரு விடயத்தை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு எந்த சட்ட நடவடிக்கையா இருந்தாலும் உடனடியா எடுக்கப்படுது சார். அதற்கான தீர்வை நாங்க கொடுக்குறோம். இன்னைக்கு அஜித் குமார் ஒரு ஆளுக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஆமா நடந்தது தப்புதான்னு சொல்லி ஒரு சிஎம் அவங்களுடைய அம்மாவுக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. அங்க இருக்க காவல்துறைகளை இடைநீக்கம் பண்றோம், அங்க இருக்க பணியாளர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கிறோம், அதை தாண்டி அவங்களுக்கு வேலை வீடு எல்லாமே பண்ணித்தானே சார் கொடுக்குறோம். போராட்டம் பண்ணா உங்களுடைய அந்த மாவட்டத்தோட எஸ்பியை போராட்டம் பண்ணா வேற மாதிரி ஜெயகண்ணன் சார் முதல்ல தொடங்கும்போது சொன்னாரு எதிர்கட்சி இப்பதான் எதிர்கட்சி தலைவரா வர மேம் நாகநந்தினி மேம் வர எதிர்கட்சி தலைவராக தன் பணியை துவங்கியிருக்காரு, குறைஞ்சபட்சம் இங்கேயாவது இப்போவாது துவங்கியிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டார். இப்போ இவ்வளவு நாள் அவர் வந்து இன்ஆக்டிவா இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. அது நீங்க வந்து அதிமுக சேர்ந்தவர்கள் தாங்க கேட்கணும், நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இல்ல உங்க கூட்டணியில அது பாதிப்பு. நாங்க வந்து திமுக எதிர்க்கிற ஒரே கட்சி, திமுக யார் யார் எதிர்க்கிறீங்களோ வாங்கன்னு உள்ள சொல்லிட்டோம். எதிர்கட்சிகள் எந்தெந்த டைம்ல கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தந்த டைம்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் சேர்க்கிறார். அவர் ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசல, இப்ப ஏன் பேசுறான்றதுக்கு அவரு தான் பதில் கேட்டுக்கணும், நம்ம பதில் கிடையாது. நம்ம கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ இவங்க சொல்றாங்க பாருங்க, அன்வர் ராஜா வந்து பேசிட்டாரு, அதற்கான இதை கொடுத்துருந்தாங்கன்ட்டு. இதே உங்களுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சரா வந்து நீர்வளத்துறை அமைச்சரா இருந்த துரைமுருகனு பாஜக அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொன்னாரு, அசுர ராட்சச வளர்ச்சி வளர்ந்துருக்குன்னு சொன்னாரு. அப்ப எங்க போனாங்க நாகநதி மேடமே? சொன்னாங்களா இல்லையா?
சும்மா ஏதோ ஒண்ணு பேசணுன்றது மாதிரி ரெடி போறது. ஒரே ஒரு விஷயம் பிரகாஷ், திமுக ஒரு ஸ்டிக்கர் கட்சின்றதுக்கு எங்களுடைய திட்டம் மட்டும் கிடையாது. நாங்க மோடியோட திட்டங்கள் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இது ஸ்டிக்கர் நாங்க எங்களுடைய செயல்பாடுகளும் பண்றாங்க. நீங்க தான் 4.5 வருஷமா தேனும் பாலும் தமிழ்நாட்டுல ஓட்டுறீங்களா? அப்ப எதுக்கு வீடு விடா போய் உறுப்பினர் சேர்க்கறீங்க? நீங்க தாங்க தமிழ்நாட்டுல 31 லட்சம் வீடு விடா நீங்க தான் தேனும் பாலும் தமிழ்நாட்டுல ஓடுது இல்லங்க. அந்த வீடு விடா போறது எங்களுக்கு யாரோட திட்டம்? பிஜேபியோட திட்டம். இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம். இதுவும் காப்பி, இதுவும் காப்பி பேஸ்ட். 31 லட்சம் பேர் சேர்த்துட்டாங்களா சார்? அத சொல்றேன், இதுவும் காப்பி பேஸ்ட்னு சொல்றேன். எங்களுடைய திட்டம் இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ப்ரிப்பேர் பண்ணத அப்படியே அடிச்சாங்க, காப்பி அடிச்சு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க தான் நல்லா ஆட்சி புரியுறீங்களா? தமிழ்நாடே உலகத்திலே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு போய் ஓட்டு கேக்குறீங்க? எலெக்ஷன் வருது, எதிர்க்கட்சி தலைவரா இருக்கப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு மாவட்டத்திலும் புகார் பெட்டி வைப்போமே. அந்த புகார் பெட்டியில நீங்க அந்த புகாரை போட்டீங்கன்னா 100 நாள்ல நிவாரணம் கொடுப்பீங்களா? எங்க அந்த புகார் பெட்டி? எங்க அந்த புகார் பெட்டி? அது எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. முதலமைச்சரே சொல்லிருக்காரு. புகார் பெட்டியே காணோன்ற நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. புகார் பெட்டி எங்க? முதலமைச்சர் சொன்னதை நான் சொல்ல முடியும். புகார் பெட்டியே வைக்கலங்க. இவங்க சும்மா எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப ஒரு படத்தை ஓட்டிட்டு ஆளுங்கட்சியா இருப்ப மாற்றதெல்லாம் இங்க நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அந்த நந்தினி பாலுக்கும் அமுல் பாலுக்கும் ஒரு கேள்வியை கேட்டேன், இன்னும் பதில் சொல்லல. சரி, ஓகே, அடுத்த சுற்றுல உங்ககிட்ட கேட்கல. சாரி மேம். செமிகண்டக்டர் நல்லா இருக்கு மேடம். ஸ்டெர்லைட் ஆலையில ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்ல 12 பேர் இறந்தவர்களை தண்டிக்கப்படணும்னு அருணா ஜெகதீசன் சொன்னாங்களே, ஏன் தண்டிக்கல உங்க முதலமைச்சர்? ஏன் தண்டிக்கல உங்க முதலமைச்சர்? அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏன் பதவி உயர்வு கொடுத்திருக்கீங்க? மானக்கேடா இல்ல, வெட்கக்கேடா இல்ல? இது ஒரு ஆட்சியா? வார்த்தைகள். சரி சார், ஜெயகண்ணன் சார், இப்போ வந்து சார் இல்லை முக்கியமாக வந்து மக்களிடம் ஓட்டு கேட்க முடியுமா? இவங்க இது மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், மக்கள் கோபத்தில் இருக்காங்க, மக்களிடம் ஓட்டு கேட்க முடியுமான்ற ஒரு கேள்வியையும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சார் அவர் வச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் கடந்த 4.5 ஆண்டு காலம், இப்போ அடுத்து ஒரு 6 மாத காலத்தில் தேர்தல் வரப்போகுது. அவங்க தேர்தலை அவங்க செய்த வாக்குறுதிகளோ மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்கிறத அவங்க ஒரு திட்டங்களோ அவர் சொல்கிற மாதிரி போய் தமிழ்நாட்டு மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே அதை செயல்பட்டு இருக்காங்க. நான் இப்போ எடப்பாடியாரை பொறுத்தவரை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக அவர் செய்திருக்க வேண்டிய பணிகள்னு என்ன நினைக்கிறேன்னா, இப்பொழுது இந்த பேசுகின்ற இந்த வாக்குறுதிகள், இப்போ திமுக குறித்து வைக்கின்ற விமர்சனங்களை ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்ச்சியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்னும் முழுமையான செட்டில்மெண்ட் வழங்கப்படவில்லை. அடுத்து ஆசிரியர்கள் ஊதிய விகித பிரச்சனை தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. அது குறித்து எடப்பாடியார் பேசவில்லை. இன்னொன்று, ஆசிரியர்கள் மற்றும் உங்களுக்கு சிறப்பு ஆசிரியர்கள் எல்லாம் சீனியாரிட்டி படி வழங்க வேண்டிய அவர்களுக்கு சீனியாரிட்டி படி அதாவது பணி அமர்த்தலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த அது சம்பந்தமாக பேசவில்லை. இன்னொன்று, பணி அடுத்தடுத்து உங்களுக்கு அதனுடைய ஊதிய விகிதத்தையோ அந்த தொகுப்பூதியத்தில் நிரந்தரப்படுத்துவதற்கோ இதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடியார் பேசியிருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் கிடைத்திருக்கும். என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அலுவலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று பேசுகின்ற அந்த பேச்சை உடைத்திருக்கலாம். கட்சி பணிகள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அவரால் இந்த எதிர்க்கட்சி தலைவராக அதற்குரிய சரியான முறையில் ஆளுமை அண்ணாமலை அவர்கள் எதிர்வினை இன்னொரு செய்தி என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக அவர் அந்த இரட்டை இலையை பாதுகாப்பதற்கும் அவருடைய பதவியை பாதுகாப்பதற்குமான ஒரு பணியிலே அவர் அதில் இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படவில்லை. இப்பொழுதாவது இது குறித்து கேள்விகள் கேட்கிறார். இந்த கேள்விகளுக்கு தமிழ்நாடு அரசு பதில் அளிக்கட்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசு அது குறித்த என்னென்ன செய்திருக்கணும் அவங்க தான் சொல்லணும். அது ஆளுங்கட்சி அவங்களுடைய கடமை ஒன்று. இன்னொன்று, நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, மத்திய அரசின் கூட்டணி வைத்துக் கொண்டதாலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசினுடைய அத்தனை திட்டங்களையும் உண்மை என்று சொல்லிவிட முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இதுவரை தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்பதை மீண்டும் மீண்டும் கேட்போம். திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காரு. இவர் அழகா சொல்றது வெங்கடேசன் சார் சொல்றாரு, நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தமிழ்நாடு யார் இந்தியாவில் தானே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் கேட்கிற கேள்வி, 2000 போட்டி தேர்வு விடுங்க, அதுக்கு ஊதியம் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஊதியம் அதுக்கு தனியா இல்லையா? IAS IPSல போகும்போது தமிழ்நாட்டுன்னு கேடர் இருக்குல்ல. எந்த மத்திய அரசிலும் தமிழ்நாட்டுக்கான கேடர் இருக்கு, பொய் சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க தனியா தரோம். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிற கேள்விகள் கேட்க மாட்டோமா?
பாரதிய ஜனதா கட்சி ஓட விரட்டுவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. இன்னொன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆளுமை செலுத்தி கட்சி கபலீகரம் செய்ய நினைக்கிறது என்று எதிர்க்கட்சிகளும் மற்றவர்களும் சொல்றாங்க. நான் கேக்குறது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன உரிமை இருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்க? ஒரு நன்மை விளையவில்லை. மத்திய அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டை சீரழிக்க நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஓட விரட்டுவோம். அதற்கு தான் கட்சியை கபலீகம் செய்யறது திமுக தான். காங்கிரஸோட அவங்க கூட்டணி வந்து பிசால வந்து ஸ்டாலின் அவர் உள்ள போட்டாங்க, கனிமொழியை உள்ள போட்டாங்க, ராஜா உள்ள போட்டாங்க. இப்ப கூட்டணி வச்சு காங்கிரஸை தன் அடிமையா வச்சு ஒரே காரணத்துக்கு ஆரம்பிச்ச கட்சி தானே கபலீகம் செஞ்சது யாரு? திமுக. மக்கள் மையம் கட்சின்னு சொல்றாரு கமலஹாசன். மக்கள் நீதி மையம், மக்கள் நீதி மையம் திமுக வந்து ஸ்டார்லைட் அடிச்சு உடைச்சாரு டிவிய. அந்த கபலீகம் செஞ்சது எந்த கட்சி? பண்றதெல்லாம் இவங்க ஒரு காலத்துல எதிர்கட்சியாக இருந்தது. வெறும் 4 கட்சியா சொல்லி மொத்தமா சுவாதா போட்டு முழுங்குனது திமுக கட்சி. இவங்க எல்லா கட்சியும் அடிமையா வச்சு பணத்தை கொடுத்து படம் காட்டுறாங்க தவிர கபலீகம் பண்ணது ஒன்று. பேசவே இல்லை. குற்றச்சாட்டு வைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறது மற்ற பணிகளுக்கு வந்து பயன்படுத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருக்காரு. அது நீங்கள் மிக முக்கியமான கேள்வி. அறநிலையத்துறை சார்பாக நடைபெறுகின்ற பணத்தை எல்லாம் நீங்கள் முழுவதுமாக இந்து சமுதாய மக்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டுகின்ற அந்த சூழல் இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுகிறது போல. ஏனென்றால் தேவாலயங்களுக்கு வருகின்ற வருமானம் தேவாலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் தேவாலயத்தை சார்ந்தவர்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதே போலவே மசூதிகளுக்கு வருகின்ற வருமானம் அவர்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் போர்டை வச்சு பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்து மக்களுக்கு இந்து சமுதாயத்திற்கு அறநிலையத்துறை என்று இருக்கின்றது. என்ன சொல்லுவாங்க? ஒரு சொத்தைவாதம் மத சார்பற்ற அரசு இருக்கிறதுனால் நாங்கள் இல்லை எனத்தையும் பயன்படுத்துகின்றோம். அங்கே வந்து 7 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறையில் பராமரிக்கப்படுகின்ற கோயில்களுக்கு 10 ரூபா 11 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் வாங்குறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுதும் மிக சாதாரணமாக பேசுகின்ற அன்பு சகோதரர் நம்ம ஜெயக்கண்ணன் அவர்கள் இவர் ஓட விரட்டினாலும் அவங்க விரட்ட முடியாவிட்டாலும் இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலில் யாருடைய உதவியும் இல்லாமல் அவர்கள் 18% வாக்குகளை கூட்டணியோடு சேர்ந்து இருக்கின்ற சின்ன கட்சிகளை வைத்துக்கொண்டு ஒரு பொதுக்குழுவை தன்னுடைய காலேஜ் ஹவுஸுடைய நடத்துகின்ற சில கட்சிகளை கூட சேர்த்து வைத்துக்கொண்டு அவர்கள் 18% வாங்கியிருக்கிறார்கள். அவர் வளர்ந்திருக்கிறார் இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்ய போகிறார்கள். என்ன செய்திருக்கிறார் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். கடந்த 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது சரி, அதுக்கப்புறம் இருந்தபோது சரி, 11 மருத்துவக் கல்லூரி முதல்ல ஒரே ஒரு உதாரணம். அதற்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம சகோதரர் மாதிரி பொங்குனவங்களுக்கு கேள்வி கேட்டாங்க. இதுவரை 10 ஆண்டு காலத்தில் இத்தனை லட்சம் கோடி 5,82,000 லட்சம் கோடிகள் தமிழகத்திற்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. இது வரைக்கும் பதிலே இல்லை. யாருமே திருப்பி அதுக்கு பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? 2000 கோடி ரூபாய் வந்து பேரிடர் மேலாண்மை விஷயத்துக்கு பண்ணவே கிடையாது, பணமே அனுப்பலை இவங்க அப்படின்னாங்க. 2400 கோடி ரூபாய் இப்போ நாங்கள் அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த திட்டத்திற்கு இங்கே பணம் அனுப்பவில்லை. ஒரே ஒரு திட்டத்தை இவங்க திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன காரணம் என்பது தெரியவில்லை. அது என்னன்னா புதிய கல்வி திட்டம், சர்வ சிக்ஷா அபியான், சமக்கர சிக்ஷா, இந்த விஷயத்தில் மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையில் இவர்கள் தன்னை கையொப்பம் செய்யாத வரை கொடுப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா திட்டத்தில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவோதயா பள்ளிகள் வந்தால் வெறும் 40 ரூபாயில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து சிறப்பாக படிக்க முடியும். அதான் கேட்டால் ஹிந்தி திணிப்பு இருந்துச்சுன்னா தமிழுக்காக இவங்க தனியாக என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்க. தமிழ் என்னைக்கு 5வது படிக்கின்ற தமிழக மாணவன், ஆரம்ப பள்ளி ஆசிரியர் மாணவன் இன்னைக்கு தமிழில் அவனால் சிறப்பாக ஒன்றும் பேச முடியல, எழுத முடியல, எதையும் எழுத முடியல. அவனால் ஒரு விடுப்பு விண்ணப்பம் கூட எழுதி தர முடியவில்லை. அதான நிலைமை. தமிழுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? தமிழுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? இது தமிழையும்
இதையும் மொழியையும் இவர்கள் முழுக்க அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்களே ஒழிய உருப்படியாக ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் அமித்ஷா அவர்கள் வந்து கேட்டார்ல, மருத்துவ கற்றூரில் இருக்கின்ற நூலகங்கள் அனைத்தையும் தமிழ்ல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அதற்கு பதில் சொல்லவே இல்லையே. மருத்துவ புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, சட்ட புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா, தொழில்நுட்ப புத்தகங்களை, இன்ஜினியரிங் புத்தகங்களை கொண்டு வந்திருக்கீங்களா? நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு. ஆக இவர்கள் எந்த விஷயத்தை செய்யாம தேர்தல் என்று வருகின்ற பொழுது இந்த பிரிவினைவாதம் பேசுவது, மொழியை பற்றி பேசுவது, அந்த நீட்டு ஃபார்முலா எங்கே போச்சு அப்படின்னு தெரியல, ஒளிச்சிருவஞ்சது, ஒரு சங்கலை தூக்கி நுழைஞ்சது, இந்த மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற முயற்சியை ஒழிய அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற அரசியலுக்காக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதே ஒழிய மற்றபடி நேரடியாக இவர்கள் எதுவும் செய்யவில்லை. ஆகவே ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு ஈஸியாக விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். நாங்கள் இதை செய்திருக்கிறோம், அதை செய்திருக்கிறோம், அப்படி செய்திருக்கிறோம், வெட்டினால் வெள்ளி வரும், தட்டினால் தகரம் வரும், தட்டினால் தங்கம் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான் முடிவு செய்யப்பட்டார்கள். நாகநந்தினி மேம், ஆக்சுவலாக இப்போ இந்த இன்னைக்கு இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சிக்கெல்லாம் அதிமுக காலத்தில் நல்லா இருந்தது, அதே மாதிரி அணைகள் தூர்வாரும் பிரச்சனை, இது எல்லாமே வந்து இப்போ எதுவுமே நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லுங்க. குடிமராமத்து பணிகள் நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணுங்க. இவங்க குரூப் எப்படிப்பட்ட குரூப் அப்படின்னா, இந்த எடப்பாடியார் குரூப், அந்த அம்மா சாப்பிட்டு 2 இட்லிக்கு 2 கோடி பில் சொன்ன குரூப். அப்ப இந்த எங்க தனிப்பட்ட முறையான விஷயங்களை போய் பேசிட்டு இருக்கீங்க. தனிப்பட்ட முறையான உடம்பு சரியில்லை, நேரம் குறைவா இருக்கு. ஆமா, நீங்க கூட தான் சக்கரை பேர் ஊழல்ல எறும்பு திணிச்சு சக்கரை, நீங்க கோணிய காண கரையா திணிச்சு, நீங்க நாங்க ஒத்துக்கலையா? விஞ்ஞான பூர்வமான ஊழல் செய்வதில் வல்லவர்கள் சர்க்காரிய கமிஷன் கொடுத்த சர்டிபிகேட் வச்சுக்கோங்க, மாட்டிக்கங்க. உங்களுடைய அண்ணா அறிவாளத்துல மாட்டி வச்சுக்கோங்க. அடுத்து உங்ககிட்ட வர சார், நிறைவு செய்யட்டும். அவங்களோட கூட்டணி வச்சிருக்கவங்க தானே நீங்க. அப்ப அதை வச்சுக்கோங்க சார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை என்ன சொன்னாங்க, மக்களினுடைய ஏழை மக்களினுடைய மூலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர உறுப்பினர் மாதிரி நீங்க வந்து ஒரு ஊழல் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி. சரி, ஓகே மேம், நிறைவு செய்யுங்க மேம், நேரம் இல்ல. நான் இப்போ சொல்றேன் சார், இப்போ சொல்றேன். இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையெல்லாம் இல்ல, கல்வி பண்ணி இவங்க இப்பதான் பண்ணதாங்க. 1970 எல்லா ஊருக்கு குடிநீர்னு சொல்லி கொண்டு வந்தவர் கலைஞர் ஐயா அவர்கள். அதே மாதிரி இவங்க இப்பதான் ஆவாஸ் யோஜனை கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு இந்திரா காந்தியான தொகுப்பு வீடுகளை கொண்டு வந்ததே இதே முத்தமிழர். ஓகே மேம், நன்றி. இவங்க தமிழ் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இது பண்ண பாக்குறாங்க. இன்னைக்கும் சொல்றேன், 31 லட்சம் பேரு நாங்க மேம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம விவாதிக்கலாம் மேம். நன்றி. இன்னும் 2 பேர்ட்ட நிறைவு கருத்து வாங்க வேண்டியிருக்கு. நன்றி மேம், நிறைவு செய்யுங்க. சரி, நன்றி நந்தினி மேம். சரி, நன்றி. திரு கருஜேகன் சார், உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க. நிறைவு செய்யுங்க மேம், நேரம் குறைவா இருக்கு. 234 தொகுதியில ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி முடிக்குமா? சரி, நன்றி நந்தினி மேம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நன்றி. தமிழ் பாடத்திட்டத்துல வருடம் 50,000 பேர் ஃபெயில் ஆறாங்க. தமிழை வச்சு ஆட்சி இருக்கின்ற 6-7 மாதத்திலாவது எடப்பாடியார் தேர்தல் பிரச்சாரத்திற்காவது விடுபட்ட வாக்குறுதிகளை நினைவுபடுத்தி இந்த அரசை வந்து எல்லா பணிகளையும் முடிக்க விட வேண்டும் என்பது இன்னொரு செய்தி. என்னன்னா, எடப்பாடியார் அரசியலுக்காக பேசாமல் பொதுமக்களுக்கான அந்த உண்மையான அக்கறையோடு பேசினா நல்லது. நன்றி சார். உங்களோட வெங்கடேஸ்வரன் இங்க சட்டம் ஒழுங்கு எப்படி சந்திச்சிருக்கிறது. இன்றைக்கு வந்து ஆனந்த் வெங்கடேஷன் மாண்புமிகு நீதியரசர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. 143 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. பொன்முடி அவர்கள் பொதுவெளியில் எப்படி பேசணும்ன்றது தெரியாம அவர் மேல் நடவடிக்கை ஏன் எடுக்கல? இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? இங்க வந்து அரசாங்கத்தை போலீஸ் துறை மந்திரியா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? 143 பேர் பிரஷர் பண்ணியும் அவர் மேல இன்னும் நீங்க பூர்வாங்க விசாரணை ஏன் நீங்க தொடங்கல? அவர் நீங்க பதவியை விட்டுட்டா நான் என்ன கேக்குறேன்னா, பொதுவெளியில குற்றம் செஞ்சுட்டாரு, பொதுவெளியில கோர்ட்டுக்கு போயிடுச்சு, கோர்ட் நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருச்சு. நான் பதவியை விட்டு நீக்கிட்டே நீங்க கூட இருந்தா விட்டுருவோமா? வைணவத்தையும் சைவத்தையும் நீங்க வந்து அசிங்கமா பேசுங்களே. இதே ஒரு கிறிஸ்தவ மதத்தை பத்தியோ இஸ்லாமிய மதத்தை பத்தி பொதுவெளியில
நீதிபதியை பேசினா அவரை நடமாட முடியுமா? தலைப்பு தொடர்பா நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காரு சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறாங்க. நன்றி நன்றி. 18,300 போக்சோ வழக்கு பண்ணிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? இன்னைக்கு போய் திரை பிரபலங்களுக்கு உங்க கொக்கைன் கொடுக்குறீங்க, திரை பிரபலங்கள் எல்லாம் பிரவுன் சுகர் விக்கிறீங்க, திரை பிரபலங்களுக்கு மெத்தபைட்டின் கொடுக்குறீங்க. எல்லாம் கொடுக்கறது யாரு? எல்லாம் கொடுக்கறதுக்கான நன்றி நன்றி அரசாங்கம். நன்றி. போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, மக்கள் எல்லாம் விரக்தியின் உச்சியில் இருக்கிறாங்க. யாருன்னா திமுக ஓட்டு கேட்க போனா துரத்தி அடிக்கிறார்கள். அதிமுக பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை 2025 விடுபடும். அது சார் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். தன்னிடம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை விடுங்கிற ஒரே கட்சி திமுக. அதுக்கு உதாரணம் சொன்ன மதிமுக, காங்கிரஸ், அதுக்கு உதாரணம் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் சொன்ன மொத்த கட்சியும் கூட்டு வச்சு தடவி நாமம் போட்டு அனுப்புற கட்சி திமுக திமுக திமுக. ஆமா, அப்ப நான் பொய்யா சொல்றேன்? நானே பொய்யா சொல்றேன்? மதிமுக நீங்க முடுங்கலையா? மதிமுக முடுங்கலையா? அவங்க கட்சி இருக்கவங்கள சேர்த்து முடுங்கலையா? முழுங்கலையா சொல்லுங்க. நாஞ்சில் சம்பத்துக்கு தடவலையா? நாஞ்சில் சம்பத்துக்கு மயில் ஏறதால் தடவலையா? நாஞ்சில் சம்பத்துக்கு மயில் ஏறதால் தடவலையா? சொல்லுங்க. ராஜ்யசபா சீட்டு ஏன் கமலஹாசன் கொடுத்தீங்க? ராஜ்யசபா சீட்டு ஏங்க கமலஹாசன் கொடுத்தீங்க? ஏங்க கொடுத்தீங்க? உங்க கட்சியே வேணான்னு போட்டு டாக் சைட்ல அடிக்கிறாரு. அவர் கட்சியை விழுங்கிட்டு பிஜேபி வந்தா கட்சியை விழுங்குமா? விழுந்ததெல்லாம் நீங்க. மக்களுக்கு நாமம் போடாதீர்கள், மக்களுக்கு நாமம் தயவு செய்து போடாதீங்க. மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. எல்லா விழிப்பும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ண ஊழலே, நீங்கள் பண்ண ஊழலே நீங்க நன்றி நன்றி. ஊழலின் உச்சம். ஒரே கடைசி வரை அவங்க பதில் சொல்ல. 4 ஆண்டுகள்ல எதுக்கு நீங்க 5 லட்சம் கோடி கடன், 5.5 லட்சம் கோடி கடனை வாங்கினீங்க? சரி, ஓகே, நன்றி. 70 ஆண்டுகளில் வாங்காத கடனை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம கேட்கலாம். நம்மளுடைய அனைவருக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். நன்றி.